யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேத வசனத்திலே ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் நான் மெதுவா போவேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. முடிந்த மட்டும் வசனங்களை நானே வாசிப்பதற்கு பிரயாசப்படுவேன். அதனால கொஞ்சம் நீங்க கவனிங்க. பெரிய பிரசங்கமா இருக்காது, ஒரு பைபிள் ஸ்டடி போல இன்னைக்கு உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். மறுநாளில இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்ச நேரம் நல்ல உட்கார்ந்துக்கா, நீ நல்ல உட்கார்ந்துக்கா, நான் கூப்பிடுறேன். இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு, அப்படித்தானே? இன்னைக்கு மகிமையான ஒரு நாள். இன்னைக்கு ஒரு பண்டிகை. எல்லா இடங்களிலும் நிறைய பவனி போவாங்க, சிறப்பா இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். ஸ்தோத்திரம். அது ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி அவர்கள் கொண்டாடுவார்கள். கொண்டாடுவது தப்பா என்று கேட்டால் ஒரு நாளும் இல்லை. ஆமே. நிறைய பேர் பவனி போவார்கள். அதனுடைய காரியத்தை கொஞ்சம் நம்ம ஆழமா நம்ம தியானிக்கும்படியா இருக்கிறோம். ஒரு 3 கேள்வி, முதலாவது 3 கேள்வியை வச்சு அந்த கேள்விக்குள்ள பதில தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? 3 கேள்விகளை பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லுகிறது, இயேசு கழுதையின் மேல் ஏறி வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. அப்படிதான் இயேசு கழுதையின் மேல் ஏறி வந்தார் என்று சொல்லி அந்த வேத வசனம் தெளிவா சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படி சொல்லி அந்த கழுதையில இயேசு ஏறி போனார் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் கேள்வி, இயேசு ஏன் கழுதையில ஏறி போனார்? குதிரையில போக வேண்டியதானே? புரியுதா நான் கேட்கிறது? ராஜாக்கள் எப்படி போவாங்க? குதிரையில தானே போவாங்க. ஏன் இயேசு குதிரையில ஏறாம கழுதையில ஏறி வந்தார்? முதல் கேள்வி மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது கேள்வி மார்க் 11:4 சொல்லுகிறது, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் கட்டி, அந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கலுங்க. இருவழி சந்தியில் கட்டி இந்த கழுதையா முச்சந்தியில கட்டி இந்த கழுதையை கொண்டு வர வேண்டியதானே? அப்படிதானே? ஒரு கேள்வி எல்லாரும் கேட்க, எல்லாருக்கும் உள்ள அந்த கேள்வி வைக்கிறேன். ஏன் ஆண்ட இருவழி சந்தியில் இந்த கழுதையை கட்டி இருந்தா? கட்டி இந்த கழுதைய கொண்டு வர சொன்னா, அது ஒரு கழுதை நிக்கிப்பா, அந்த கழுதையை அவுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாமே. குறிப்பா சொல்றாரு, இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதை. ஓகே, மூணாவது கேள்விக்கு வருகிறோம். மூணாவது கேள்வி மார்க் 11ஆம் அதிகாரம், நீங்க அதனுடைய 10வது வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீது ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அந்த வார்த்தையை கவனிங்க. நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்த காரியத்தை குறித்து அங்கே தெளிவா சுட்டி காட்டுகிறது. ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு அங்கே மகிமை செலுத்தினாங்க. அதே ஜனங்கள் விசாரணைக்கு பிற்பாடு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறார்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடி சத்தமிட்டு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி, அவர்களுடைய கணக்குப்படி 10ஆம் தேதியில அவருக்கு மகிமை செலுத்தினாங்க. ராஜ்யத்தோடு வருகிற தேவனுக்கு மகிமை, அவர் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று சத்தமா கத்தி ஆரவாரம் பண்ணின ஆர்ப்பரித்த ஜனங்கள் 4 நாள் முடிந்தவுடனே எல்லாரும் சேர்ந்து அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். ஒரு மதிப்பு கொடுத்திருந்தாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டார். இங்க அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் 4 நாள்ல மதிப்பும் போச்சு, மரியாதையும் போச்சு. ஏன் அப்படி
என்ன நடந்துச்சு? இந்த 3 கேள்விக்குரிய பதில் நீங்க கண்டிப்பா அறிஞ்சிக்கணும். அதனால சரி, யாரும் தூங்கிடக்கூடாது. நான் அமைதியா தான் இன்னைக்கு பேச போறேன். எனக்கு இன்னைக்கு எழுத்து இல்ல பேசுற அளவுக்கு. அதனால நான் பேசுவேன். நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஒரு சில வரலாற்று சம்பவங்களை பார்க்க போறோம். முதலாவது ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவராலே விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆபிரகாம். ஆபிரகாமை தான் ஆண்டவர் விக்கிரக வழிபாட்டிலிருந்து அழைத்து தனக்குன்னு சொல்லி ஒரு சந்ததியை ஏற்படுத்துவதற்காக விசேஷமாய் தெரிந்து கொண்டார். அவனை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து, மெசொப்பொத்தேமியா நாட்டிலிருந்து, ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அவனை கானான் தேசத்துக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் அவனை கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். அப்படியே அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வாரான். அங்கு அவன் இருக்கும்போது தேவன் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறான், ஈசாக்கு என்கிற குமாரனை கொடுக்கிறான். ஈசாக்கு அங்கே வாழ்ந்தான். அதன் பிற்பாடு அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறது, ஏசா யாக்கோபு. ஏசா அந்த இடத்துல குடியிருக்கிறான். யாக்கோபு சுமார் 20 வருடம் அவன் இன்னொரு ஊர்ல பாதான் ஆராமல போயிட்டு திரும்பவும் தன் மனைவி பிள்ளைகளோடு கூட அவன் அந்த கானான் தேசத்தில் குடியிருக்கிறான். கானான் தேசத்தில் குடியிருக்கும் போது அவனுடைய 11வது மகன் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து 10 சகோதரர்கள் சேர்ந்து அவனை விற்று போடுகிறார்கள். அவனை விற்று போட்டபடினாலே யோசேப்பு இப்பொழுது எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். எகிப்தில் கொண்டு போகப்பட்டு அவன் பல பாடுகளை பட்டு ஒரு நாள் எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக அவன் மாறுகிறான். இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பஞ்சம் வந்ததுனால ஆண்டவர் சொல்லி கிருபையினாலே யாக்கோபு தன் பிள்ளைகளை உணவு வாங்கும்படி எகிப்துக்கு அனுப்புகிறான். அங்க யோசேப்பு இவர்களுக்கு அனுகூலம் பண்ணும்படியாக யாக்கோபையும் மொத்த குடும்பத்தையும் எகிப்துக்கு வரவழைக்கிறான். அப்படி எல்லாரும் எகிப்துக்கு போனாங்க. கவனிங்க, எகிப்துல இருக்கும் பொழுது 400 வருஷம் அவர்கள் அடிமைதனத்துக்குள் இருந்தாங்க. அந்த 400 வருஷம் அடிமைதனம் ரொம்ப கொடுமையா இருந்தது. பிற்பாடு சுமார் ஒரு 30 வருடம் கூட சேர்த்து 430வது வருஷத்திலே கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய விரும்பினார். ஆகவே மோசே என்கிற மனிதனை ஏற்படுத்த. நல்ல கவனிங்க, மெசொப்பொத்தேமியாவில் இருந்து கானானிலிருந்து இப்ப ஜனங்கள் எகிப்துக்கு போயிருக்கிறாங்க, அங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வைத்து கர்த்தர் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். ஆகவே அவர்களுக்கு ஒரு நியமத்தை கொடுக்கிறார். 9 வாதைகளை அனுப்பினார். அந்த 9 வாதையிலே பார்வோன் நான் பண்றேன் உங்களை விடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். 10வது ஒரு வாதையை ஆண்டவர் வரவழைத்தான். ஆதியாகமம் யாத்திராகம புஸ்தகம் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம். நல்லா கவனிச்சுக்கங்க இந்த சம்பவங்களை. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு நியமத்தை கொடுக்கிறார். என்ன? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசே ஆரோனை நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்கள் வருஷத்தில் 1ஆம் மாதமா இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரும் இந்த மாதம் 10ஆம் தேதியில வீட்டு தலைவர் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். 4 நாள் அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு நீங்க பார்க்கணும். அந்த ஆட்டுக்குட்டிய எந்த பழுதும் இருக்கக்கூடாது, எந்த புண்ணு இருக்கக்கூடாது, எந்த பழுது இருக்கக்கூடாது, எந்த குறையும் இல்லாத ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை நீங்க 14ஆம் தேதி ஈவினிங் என்ன செய்யணும்? அடிக்கணும். அதாவது அது 14, 15 2 நாளுக்கு அந்த சாயந்தரம் அவங்களுக்கு நாள் ஆரம்பமாக்கி சாயந்தரம் அடித்து அந்த ரத்தத்தை நீங்க நிலைக்கால்களிலும் ஜன்னல்களெல்லாம் பூசணும். அப்படி பூசும் போது சங்கார தூதன் உங்களுக்கு கிட்ட வரமாட்டான், நீங்க காப்பாற்றப்படுவீங்க. அப்படி சொல்லி சொல்கிறாரு. காலாகாலம் எல்லா வருஷமும் 1ஆம் மாதம் நிசான் அல்லது ஆபீப் மாதம் 14ஆம் தேதி இதை நீங்க செய்யணும். ஒரு நியமத்தை கொடுத்தார். ஞாபகம் இருக்குதானே? அப்படி 14ஆம் தேதி 10ஆம் தேதி ஆட்டை பிடிக்கணும். 14ஆம் தேதி ஆட்டை அடித்து ஆட்டுடைய ரத்தத்தை பூசணும். இது ஒரு நியமம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வராரு. அவங்க நேர கானான் தேசத்துக்கு வராங்க. கானான் தேசத்துல வந்த போது அவர்களை நடத்தும்படியாக நியாயாதிபதிகளை கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால தான் நம்ம பைபிள்ல நியாயாதிபதிகள் ஒரு புத்தகம் இருக்கும். அவங்க நியாயாதிபதிகளை கட்டளையிட்டார். 450 ஆண்டுகள் நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஆண்டு வந்தார்கள். 15 நியாயாதிபதிகள் அவர்களை ஆண்டார்கள். கடைசி நியாயாதிபதி சாமுவேல். அதுக்கு முன்பு 14வது நியாயாதிபதி ஏலி. அப்படி 15 நியாயாதிபதிகள். இந்த ஏலிக்கு பிற்பாடு சாமுவேலை கர்த்தர் வைத்தார். சாமுவேலுடைய கடைசி நாட்களில் ஜனங்கள் எல்லாம் கூடி வந்து சொன்னாங்க, இனி நியாயாதிபதிகள் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். பக்கத்தில் இருக்கிறது போல, பக்கத்து நாட்டு மக்களுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலோட அந்த முறையிடுறாங்க. சாமுவேல் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நியாயாதிபதிகளை வச்சு நான் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தேன், இப்ப அவர்களே தங்களை ஆளும்படி விரும்புறாங்க, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்களை ஏற்படுத்தினார். அப்படி ஆண்டவர் கொடுத்த முதல் ராஜா தான் சவுல். அல்லேலூயா.
புரியுதா? இவ்வளவு சொன்னது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல் ராஜா சவுல், இது இஸ்ரவேலுடைய வரலாறு சொல்லி வருகிறேன். முதல் ராஜா சவுல் சில தவறுகளை பண்ணனால ஆண்டவர் அவனை தள்ளி விட்டு தாவீதை இரண்டாவது ராஜாவாக கொடுக்கிறான். தாவீதோட ஆட்சி பொற்காலம், நல்ல மகிமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போறேன், உன் சந்ததி தான் உலகத்துக்கு மீட்பை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த சிங்காசனத்திலே, இந்த சிங்காசனம் நல்ல கவனிங்க, இந்த சிங்காசனத்தில் இருக்க போகிற ஒருவரை உன் சந்ததி எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். அப்படியே தாவீதுடைய காலம் முடிந்த உடனே சாலோமன் இப்ப ஆட்சிக்கு வருகிறான். சாலோமனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தா, ரொம்ப நம்பினார் ஆண்டவர் சாலோமனை. ஆனா சாலோமன் ஆண்டவருக்கு விரோதமா துரோகம் பண்ணினதுபடினாலே, பாவம் செய்தபடினாலே கர்த்தர் சாலோமனை தண்டிக்க ஆரம்பிச்சான். அப்ப சாலோமன் சொல்லுகிறாரு, இனி இந்த தேசத்தை நான் பிரிக்க போகிறேன், நீ எனக்கு விரோதமா பாவம் செஞ்ச, அப்படி நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாலோமனுக்கு பிற்பாடு அவனுடைய மகனுடைய காலத்தில் தேசத்தை இரண்டாய் பிரித்தார். ஒரு தேசத்துக்கு பேரு வட தேசம், இன்னொரு தேசத்துக்கு பேரு தென் தேசம். நீ பாப்போம் சோதரம் பாருங்க, பிடிச்சிங்க. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், தெரியுதா? மறக்க கூடாது, உங்களுக்கு ஷார்ட் போட்டு வச்சிருக்கிறேன். வட தேசம் அப்படின்னு சொல்லிட்டோம், தெற்கு தேசம் சொல்லிட்டு தேசம் ரெண்டா பிரியுது. சாலமனுக்கு பிற்பாடு இஸ்ரவேலர் தான். பாருங்க, அந்த வடக்கு தேசத்துக்கு இஸ்ரவேல் அப்படின்னு பெயர், வடக்கு ராஜ்யத்துக்கு இஸ்ரவேல் பேரு, தெற்கு ராஜ்யத்துக்கு யூதேயா அப்படின்னு பேர். அதனாலதான் பைபிள்ல இஸ்ரவேல் யூதேயா இஸ்ரவேல் இது நம்ம குழம்பிடும். என்னடா இஸ்ரவேல் சொல்லிருக்கு, யூதேயான்னு சொல்லிருக்கு, இஸ்ரவேலை ஆண்ட ராஜான்னு சொல்லிருக்கு, யூதேயாவை ஆண்ட ராஜான்னு, இப்படி பல விதங்கள்ல நமக்கு நம்மளே குழம்பி போயிடும், யாரு எந்த ராஜா எங்க. ஆனா ரெண்டு ராஜ்யம் இப்ப பாருங்க, ஒண்ணு வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல், இன்னொன்னு தெற்கு ராஜ்யம் யூதேயா. வட இந்தியா தென் இந்தியா அப்படின்னு வைங்களேன், வட இந்தியா தென் இந்தியா இருக்குல்ல, அதே போல தேசத்தை ரெண்டா ஆண்டு பிரிச்சுட்டாரு. இந்த தெற்கு ராஜ்யத்தை சாலோமனுடைய மகனாகிய ரெகோபெயாம் கொடுத்தார். இந்த வடக்கு ராஜ்யத்தை சாலோமனுடைய வேலைக்கார யெரொபெயாம், நல்லா பாருங்க, பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். யெரொபெயாம் வடக்கு ராஜ்யம், ஒரு வேலைக்காரன், 10 கோத்திரத்துக்கு தலைவன். ஆனா இவன் 2 கோத்திரத்துக்கு ரெகோபெயாம் தலைவன். தேசம் ரெண்டா இணைஞ்சிட்டு, தேசம் ரெண்டா பிரிஞ்சு, இங்கே ராஜாக்கள் இருக்கிறார்கள், அங்கேயும் ராஜா. வட தேசத்தை 19 ராஜாக்கள் ஆண்டார்கள். இந்த தென் தேசத்தை 20 ராஜாக்கள் பிளஸ் 21, ஏன் 21 ரெண்டா சொல்றேன், சுமார் 20 ராஜாக்கள் 21 ராஜாக்கள் ஆண்டாங்க. இவங்கள 19 ராஜாக்கள் ஆண்டார்கள். ஒரு காலங்கள் போகிறது, இந்த தேசத்தில் உள்ள எந்த ராஜாவுமே ஆண்டருக்கு பிரியமானது செய்யல. ஆனா இந்த தேசத்தில் இருந்த நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க. அங்க நம்ம படிக்கிறபடி யோசியா என்கிற ராஜா, இசைக்கியா என்கிற ராஜா, இப்படி நிறைய நல்ல ராஜாக்கள் எல்லாம் இந்த தேசத்தில் இருந்தாங்க. ஒரு ராஜா நல்ல காரியம் செய்வான், அடுத்த ராஜா வந்து கெட்ட காரியம். இங்க அப்படி இல்ல. இந்த வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் தேசத்தை எல்லாருமே விக்கிரக வழிபாட்டுக்குள் இருந்தாங்க. காலங்கள் போக ஆரம்பிக்குது, ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி சொல்லுங்க, இந்த ராஜ்யத்துல தான் எலியா, எலிசா, யெகூ போன்றவங்க எல்லாம் இருந்தாங்க. எலியா, எலிசா ஊழியம் பண்ணினது இந்த ராஜ்யத்துல. இங்க ஊழியம் பண்ணது ஏசாயா, எரேமியா, ஓசியா, இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த தேசத்துல இருந்தாங்க. அப்ப இப்படி நம்ம தெரிஞ்சாதான் வேதத்துடைய ஆழங்களை புரிந்து கொள்ள முடியும். நாட்கள் போக ஆரம்பிக்கிறது, போக 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 ஜனங்களுடைய பாவம் பெருகினது. இது ஒரு சிச்சுவேஷன். அப்படியே வைங்க. இன்னொரு வரலாறு கூட நான் இணைக்கிறேன். அந்த காலம், இன்னைக்கு அமெரிக்கா தான் உலகத்தினுடைய வல்லரசு. ஆனா அந்த காலத்துல நிறைய வல்லரசு நாடுகள் இருந்துச்சு. என்னன்னா, முதல் வல்லரசு நாடு எகிப்து. எகிப்து பெரிய வல்லரசு நாடா இருந்துச்சு. எகிப்து வீழ்ந்த உடனே அசீரியா என்கிற பெரிய ஆனாங்க, அசீரியர்கள் ஆனாங்க. நம்ம இந்தியாவை முகலாயர்கள் ஆண்டார்கள். அப்படி ஒவ்வொருத்தங்களா ஆண்டு வந்தாங்க பாத்தீங்களா. அதே போல ஒவ்வொரு ராஜ்யம், ஒவ்வொரு ராஜாக்கள் ஆண்டு. எகிப்து ராஜ்யம் ஒரு காலத்துல பெருசா இருந்துச்சு. அது விழுந்த உடனே அசீரியர்கள் வந்தார்கள். அசீரியர்களை வீழ்த்தி விட்டு பாபிலோனியர்கள் வந்தார்கள். அந்த பாபிலோனியர்கள் ரொம்ப கொடூரமானவங்க. அவங்களுக்கு பிற்பாடு மேதியா, பெர்சியா, பாரசீக அரசர்கள் வந்தாங்க. அதன் பிற்பாடு கிரேக்க ராஜாவாகிய அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் ஆட்சிக்கு வந்தா. அந்த கிரேக்க பேரரசை வீழ்த்தி விட்டு ரோமர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த ரோமர்கள் ஆட்சி இருக்கும் போது இயேசு பிறந்தார்.
ஒரு வாட்டிகளை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு வரலாறு இருக்கு, இன்னொரு வரலாறு. எகிப்து, அசீரியா, பாபுலோன், மேதியா, பெர்ஷியா, கிரேக்கு, ரோம், உலகத்தில் வல்லரசுகளாய் ஒன்னொன்னா வரும். இந்த ரோமோட காலத்தில் இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. இந்த வரலாறு கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு நாட்டிலையும் தேவ கோபம் வர ஆரம்பிச்சு, வடக்கு ராஜ்யத்தில் எலியா மூலமா, எலிசா மூலமா எல்லாம் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சாரு. ஆனாலும் மக்கள் திருந்தின பாடில்ல. அதனால ஆண்டவர் தீர்க்கதரிசிகளோட எச்சரித்த பிற்பாடும் அவங்க மனம் திரும்பாதபடினாலே இந்த அசீரிய ராஜாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அசீரிய ராஜாக்களை ஆண்டவர் அப்படியே அனுப்பி வச்சாரு. அவங்க நேர வராங்க. இந்த அசீரிய ராஜா அந்த இடத்துல வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி கோட்டையை தவிடுபடி ஆக்கி அந்த ராஜாவையும் பிடிச்சு ஜனங்களையும் பிடிச்சிட்டு கொண்டு அவன் தன்னுடைய தேசத்துக்கு, நினிவே கேள்விப்பட்டு நம்ம கேள்விப்பட்ட நினிவே அசீரியா ஒரு தேசம், அசீரியா, அந்த அசீரியா தேசத்துக்கு கொண்டு போறான். புரியுதா நான் சொல்றது? எல்லா ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் அசீரியா வந்து பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணான் தெரியுமா, அங்கங்க மக்களை உலகத்தை ஒட்டி விட்டுட்டான். அவங்க எல்லாரும் சேர்ந்து கலப்பு ஒரு ஜாதி உருவாச்சு. அந்த ஜாதி தான் அசீரியர்கள். அசீரியர்கள் நாட்கள் போக 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 ஆரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த ஆரியர்கள் தான் இந்தியாவில் வந்து வட இந்தியாவில் குடியேறின பிராமணர்கள். இப்ப கொஞ்சம் நமக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவங்க ரொம்ப ஞானவான். ஏன் தெரியுமா, யூத கலப்பு பிறவி. அவங்க யூதனுடைய வித்து, அங்க யூதனுடைய வித்து கலப்பு ஜாதி. அதனாலதான் அவங்க ஆரியர்கள் என்று அழைக்கப்பட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க பெரிய ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, அப்போ அந்த ஜனங்கள் எல்லாரும் 10 கோத்திரமும் கலந்து போயிடுச்சு. அவங்க இனி வேற பிரிக்க முடியாத அளவுக்கு கலந்து போச்சு. அவங்க அங்கே போய் அங்கங்க போன இடத்துல செட்டில் ஆனாங்க. கொஞ்சம் அந்த கூனர்கள், குருடர்கள், எழும்ப முடியாதவன், பலவீன, ரொம்ப சோர்ந்து போனவன், அனாதைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பேர இந்த நாட்டுல விட்டுட்டு போனாங்க. இந்த நாடு இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு போனாங்க. அவர்களை விட்டுட்டு போயிட்டு அந்த அசீரியாவுல இருந்து கொஞ்சம் பேரை இங்க விட்டுட்டாங்க. நல்லா கவனிங்க. இங்க இருந்து கொண்டு போய் அங்க அடைச்சிட்டாங்க, அங்க ஊர்ல விட்டுட்டாங்க. அங்க கொஞ்சம் அசீரியர்கள் இங்க வந்தாங்க. இங்க வந்தவர்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்த கலப்பு பிறவிதான் சமாரியர்கள். சமாரிய ஸ்ரீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க தாழ்த்தப்பட்டவர்களாய் எண்ணப்பட்டாங்க. அப்படி இந்த ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்தது. அப்ப இன்னி ஒரு ராஜ்யம் இருக்கு. உட்கார். அப்ப இன்னி ஒரு ராஜ்யம் இருக்கு. என்ன ராஜ்யம்? தெற்கு ராஜ்யம். அந்த ராஜ்யம் கிமு 722 விழுந்துச்சு. அந்த மக்கள் எல்லாருமே எல்லாம் போன இடத்துல அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. இன்னி ஒரு ராஜா இருக்கு, இன்னி ஒரு ராஜா இருக்கிறது, ராஜ்யம் இருக்கிறது, யூதயா ராஜ்யம். இங்க நிறைய ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க, கெட்ட ராஜாக்கள் இருந்தாங்க. அதன் பிற்பாடு இந்த அசீரியர்கள் ரொம்ப வந்து இவங்கள்ட்ட மோதினாங்க, ரொம்ப மோதி பார்த்தாங்க. இவங்கள்ட்ட மோத முடியல. அந்த காலத்துல தான் நீங்க 1,85,000 வீரர்களை ஒரு தேவதூதன் வந்து கொன்னான்னு சொல்லப்பட்டிருக்கல. இந்த சூழ்நிலையில தான் இந்த பாபுலோன், இந்த யூதேய ராஜ்யத்துக்கு அசீரியன் ரொம்ப போராடி பார்த்தான். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த காலத்துல எசேக்கியா ராஜா அங்க ஆட்சியில இருந்தார். எசேக்கியா ராஜா ஆட்சியில இருந்து நல்ல ஜோமனி பெரிய வெற்றியை பெற்றுட்டாங்க. நாட்கள் போக போக எசேக்கியாவுக்கு பிற்பாடு அவருடைய மகன் மனாசே வந்தான். மனாசே ரொம்ப துன்மார்க்கமான ராஜா. தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி தேவாலயத்தை கொண்டு விக்கிரகத்தை வச்சான். இதனால கர்த்தருடைய கோபம் இந்த நாட்டின் மேல வர ஆரம்பிச்சு. இந்த நாட்டு மேல வந்து எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். இதோ பாபிலோனிய ராஜா வாராரு, நீங்க சரண் அடைஞ்சிருங்க, அப்ப தப்புவீங்கன்னு சொல்றான். யாருமே கேட்ட பாடில்ல. இந்த காலகட்டத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இந்த யூதேயா நாட்டுக்கு வந்து முற்றுகை போட்டு தேசத்தை ஒண்ணு இல்லாம ஆக்குறான். இந்த நாட்டுல ஸ்தோத்திரம், அவன் பாபிலோன் ராஜா வந்து அவர்களை வீழ்த்தி எருசலேம் தேவாலயத்தை இடிச்சு போட்டு எருசலேம் தேவாலயத்தில் எல்லாம் ஒண்ணு இல்லாமல் ஆக்கி எல்லாரையும் பிடிச்சிட்டு சிறை பிடிச்சிட்டு நேர கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு போறான். அப்படி போகப்பட்டவர்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எசேக்கியேல், நெகேமியா, இவங்க எல்லாம் இந்த காலத்துல சிறை பிடிக்கப்பட்டு போனவர்கள். செருபாபேல், சோதரம், சகரியா, மல்கியா போன்ற தீர்க்கதரிசி எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறை பிடித்துக் கொண்டு இப்ப இவர்கள் பாபிலோன்ல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? பாபிலோன். அப்ப ஆண்டவர் போகும்போது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டா 70 வருஷம் பாபிலோன்ல இருப்பாங்கன்னு சொல்லி 70 வருஷம் இவர்கள் பாபிலோன்ல இருந்தாங்க. திரும்ப கூட்டுறேன், 70 வருஷம் எங்க பாபிலோன்ல இருந்தாங்க. நல்லா கவனிங்க, தூங்கிறாங்க. சம்பவத்தை சொல்லி அதில் ஆழங்களை சொல்லி வருகிறேன். 70 வருஷம் தான் அந்த முடிகிற போது பாபிலோன் ராஜ்யம் விழுந்து போனது. மேதியா பெர்சியா எங்க ராஜாங்க வருகிறது. அதனுடைய ராஜாவாக கோரேஸ்
கோரேஸ் என்கிற ராஜா வருகிறார். ஏசாயா 44, 45 எல்லாம் படிப்போம். கோரேசுக்கு முன்பதாக கட்ட பூட்டப்படாது இருக்க பெண்களை கதவுகளை உடைத்து இருந்து தாழ்வு முடிஞ்ச வசனம் வாசிக்க இல்ல. நான் உனக்கு முன்னாடி 44 கடைசி பார்ப்பீங்கன்னா கோரேஸ் வந்து எருசலேமை கட்டுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோரேஸ் ராஜாவுடைய காலத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரு. இப்ப பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கிறாங்கல்ல ஜனங்கள், யூதேயா தேசத்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரம் கலந்து போச்சு, திரும்ப வரவே இல்லை. ஆனா இந்த 70 வருஷம் கழிந்த பிற்பாடு இந்த யூதேயா தேசத்தில் இருந்த எல்லாரையும் ஆண்டவர் விடுதலை செய்கிறார். அல்லேலூயா. 3 கட்டமா விடுதலை செய்கிறான். முதல்ல செருபாபேல் என்கிறவனுடைய தலைமையில கொஞ்சம் பேர் புறப்பட்டு வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறாங்க, கட்டுறாங்க. தடப்பட்ட போது எஸ்ரா தலைமையில 2வது கூட்டம் அங்க வந்து தேவாலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. 3வது அலங்கத்தை கட்டும்படி நெகேமியா வருகிறார். 70 வருஷத்துல மொத்த யூத ஜனங்களும், அந்த பாபிலோன்ல இருந்த மொத்த யூத ஜனங்களும் இப்ப எங்க வராங்க? யூதேயா தேசத்திற்கு வருகிறார்கள். புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வந்த பிற்பாடு அவங்களுக்கு ராஜா இல்ல. இந்த தேசம் என்ன, எல்லா இடங்களிலும் அவர்கள் கலந்து போகிறாங்க. அந்த இப்போதைக்கு யூதேயா, சமாரியா அப்படிங்கிற தேசம், இன்னொன்னு கலிலேயா என்கிற தேசங்கள் இப்ப 3ஆ பிரியுது. 3 தேசம் அப்படியே கலந்து போய் எல்லாம் இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? என்னதானே கவனிக்கிறீங்க? அங்க கவனிங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்க, இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, இப்போ நல்ல கவனிங்க, பாபிலோன் தேசத்துல மேதியா பெர்சியாவுடைய காலத்துல எருசலேமுக்கு வந்தாச்சு. அது பிற்பாடு கிரேக்கர்கள் வராங்க, கிரேக்கர்களுக்கு பிற்பாடு ரோமர்கள் வராங்க. அப்ப இயேசு பிறந்தாருன்னு சொன்னேன். இப்ப எல்லாருடைய ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, இப்ப எங்களுக்கு ராஜா இல்ல, இப்ப நாங்க ரோமர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம், எங்களுடைய ராஜாக்களுடைய காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தாவீது வம்சத்துல ஒரு ராஜா வருவார்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த ராஜா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ராஜாவுக்காக காத்து இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் உலகத்தில் நடந்துச்சு, நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நிறைய சங்கங்கள் உண்டாயிட்டு, அவன் கலவரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், ராஜாக்களுக்கு விரோதமா கலவரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், சண்டை போட ஆரம்பிச்ச, பெரிய பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. அந்த நேரங்களில் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்மை ஆள ஒரு ராஜா வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அவங்க எதிர்பார்த்து இருக்கும் பொழுதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை சொல்லப்படுகிறது. ஒரு நாள் இயேசு அந்த இடத்திற்கு வந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் கேள்விக்கான பதில் நம்ம பார்க்க போறோம். இயேசு ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார்? சம்பவம் நமக்கு புரியுது. ராஜாவுக்காக ஜனங்கள் எதை நோக்கி இருக்காங்க, அங்க வரலாறு அப்படி இருக்கு. ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, கழுதை யூதர்களுக்கு முக்கியமான வாகனம். நல்லா கவனிங்க. நம்ம ஊர்ல தான் கழுதைக்கு மதிப்பே கிடையாது. சோதரம் ஒரு கழுதைக்கு மதிப்பு கிடையாது. ஆமே சோதரம். உங்க வீட்டுல சில கழுதை 1-2 பெத்து போட்டு கழுதைகள். ஆனா யூதர்களுக்கு கழுதை ஒரு முக்கியமான வாகனம். யூத ராஜாக்கள் கழுதைகளிலே தான் பவனி போவார்கள். ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவர்கள் கழுதை, கோவேர் கழுதையில தான் ஊர் ஃபுல்லா பவனி வருவாங்களாம். அவர்கள் யூதர்களுடைய முக்கியமான வாகனம் கழுதை, கோவேர் கழுதையை வைத்துக் கொள்ளுங்க. புறஜாதி ராஜாக்கள் அவருடைய முக்கியமான வாகனம் குதிரை. யூதர்களுக்கு கழுதை, புறஜாதிகளுக்கு குதிரை. நீங்க 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 32 முதல் சில வசனங்களை வாசிப்போம். பின்பு ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாக நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவங்க ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலோமனை என் கோவேர் கழுதை மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானோ அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலோமன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்க
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான். அவன் இஸ்ரவேல் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றார். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பு தாவீதுடைய குமாரனாகிய சாலோமன் ராஜாவாகும் போது தாவீது கூப்பிட்டு சொல்றான், கூப்பிட்டு வந்து இந்த கோவில் கழுதை மேல ஏத்துங்க, ஏத்தி நீங்க எக்காலம் ஊதி அப்படியே ஊர் சுத்தி நினைக்கணும், பவனி வரணும், திரளான ஜனங்கள் அவங்களுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை. அதே போல சாலோமன் கோவேறு கழுதை மேல் ஏற்றப்பட்டு ஊர்வலம் வருகிறான், பவனி வருகிறான். அப்படியே வரும்போது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அதே போல 39:1 ராஜாக்கு 1:39-40 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனான சாதோக்கும் தைல கொம்பை கூடாரத்தில் எடுத்துக்கொண்டு போய் சாலோமனை அபிஷேகம் பண்ணினான். அப்போ எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாம் ராஜாவாகிய சாலோமன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாம் பிரகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலோமன் யாரு? தாவீதுடைய குமார ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இப்ப வாருங்க ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன? தாவீதுடைய குமாரன் ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் எங்களை ஆளுகை செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே. அல்லேலூயா. சகரியா 9ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அப்படியே 9வது வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் காரியத்தை சொல்லுங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூர், எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவன் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி தாவீதின் குமாரனாகிய சாலோமன் கழுதை மேல் ஏறி வந்தாரோ அதே போல தாவீதின் குமாரனாகிய மேசியாவும் கழுதை மீது ஏறி வருவார் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு. இப்ப இயேசு அந்த கழுதை மீது ஏறி வந்த போது அவர் தான் ராஜாவென்று எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள், தெரிந்து கொண்டார், கண்டு கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியுதுல்ல ஏன் கழுதைக்கு தெரிந்து கொண்டார்? யூதர்களுடைய ராஜாவாக தாவீதின் குமாரனாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு முதல் வருகையிலே அவர் கழுதையிலே பவனி வந்தார். 2வது முறை அவர் வரப்போகிறார். இனி வருவது, அன்றைக்கு வந்தது யூதர்களுடைய ராஜாவாக வந்தார், இனி அவர் வரப்போகிறார் உலகத்தின் ராஜாவாக. அல்லேலூயா. அன்னைக்கு அவர் வெண் குதிரையின் மேல் ஏறி வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றா. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றா. எக்காலம் முழங்கிடு வேளையில் தான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவா. எக்காலம் முழங்கிடு வேளையில் தான் வந்திடுவா. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றா. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றா. அறிந்திடாமல் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றா. உலக காவலை மதியினத்தா உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உலக காவலை மதியினத்தால் வாழ்கின்றாரே. உன்னத
கர்த்தர் இயேசுவை நேசியாமல் உல்லாச வாழ்வில் மடிகின்றாரே. நேசியாமல் உல்லாச வாழ்வில் மடிகின்றாரே. ஏகனின் சத்தம் என் நேசரின் சத்தம் மேகத்தின் மீது வருவேன் என்றார். ஏகனின் சத்தம் என் நேசரின் சத்தம் மேகத்தின் மீது வருவேன் என்றார். அல்லேலூயா. ஏன் கழுதையை தெரிந்து கொண்டான்னு பார்த்தோம். இப்போ ஏன் இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதையை தெரிந்து கொண்டார்? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த காலகட்டத்தில் நான் சொன்னேன், தேசம் மூணா பிரிஞ்சு இருந்துச்சு. யூதேயா, சமாரியா, கலிலேயா. இந்த யூதேயா தேசத்திலையும் கலிலேயா தேசத்திலையும் புனிதமான சுத்தமான யூதர்கள் இருந்தாங்க. இந்த சமாரியா தேசத்திலே கலப்பினமான யூத கலப்பினமான சமாரியர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மூணு தேசம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லகேம், அதாவது யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறந்தாலும் அவர் வளர்ந்தது முழுசும் கலிலேயா தேசத்தில் உள்ள நாசரேத் என்கிற ஊரில் வளர்ந்தார். இப்ப ஆண்டவர் பூமிக்கு வந்துட்டாரு. அவருடைய ஊழியங்கள் எல்லாம் நடக்கிறது. வளர்ந்தாரு, ஊழியங்கள் நடக்கிறது. ஊழியத்தை நிறைவு செய்கிற நாட்களிலே ஒரு நாள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்த தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் நிறைவேறும், நம்ம எல்லாம் எருசலேமுக்கு போகணும்னு கூப்பிடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எங்க இருந்து புறப்படுகிறார்? கலிலேயா தேசத்திலிருந்து யூதேயா தேசத்தில் உள்ள எருசலேமுக்கு புறப்படுகிறாரு. போகிற வழியில தான் எரிகோவை தாண்டி வாராரு. எரிகோவை தாண்டி ஒலிவ மலையின் பக்கத்தில் வந்த போது 19ஆம் அதிகாரம் லூக்கா 19:29 சொல்லுகிறது, அவர்கள் பாருங்க, ஒலிவ மலையின் அருகிலே வந்த போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 19:29. அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பாகே பெத்தானியா என் ஊருக்கு சமீபித்த போது தம்முடைய சீடர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரில் இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே இருவழி சந்தியில ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ நல்லா நான் அந்த தொடர்ச்சியா போறேன், அப்பதான் புரியும். இப்ப இயேசு கழுதையை கொண்டு வராங்க. இயேசு அந்த கழுதை மேல ஏறுகிற வஸ்திரத்தை விரிச்சாங்க, ஏறுறாங்க. மக்கள் எல்லாம் திரளான கூட்டமா கூடி அவருக்கு சோதரம் அப்படியே பின்னும் முன்னுமா நடந்து போறாங்க. முன்னாடி போறவங்க எல்லாம் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, கிளைகளை மரக்கிளைகளை தரிச்சு போடுறாங்க. அவங்க யாரும் குருத்தோலைகளை பிடிக்கல. நல்லா கவனிச்சுங்க. பவுனி போனவங்க யாரும் குருத்தோலைகளை பிடிக்கல. அவங்க கிளைகளை தரிச்சு போட்டாங்க, வஸ்திரங்களை விரித்தாங்க, குருத்தோலை பிடிச்சாங்கன்னா அங்க ஆதாரமே கிடையாது. நல்லா பாருங்க, பவுனி போனவங்க குருத்தோலைகளை பிடிக்கல. ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் வரை 7 கிலோமீட்டர் பவுனி வந்து சேருகிறது. இங்கதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. வா பாப்பா, ஸ்தோத்திரம். இங்க அந்த இடத்துல வாராங்க. இந்த இடத்துல வரும் பொழுது வச்சுக்கோ, முன்னால இந்த இடத்துல வரும் பொழுது அந்த ரோடு 2ஆ பிரியுது. அந்த தேசம் இருக்குல்ல, அந்த இடம் அங்க பவுனி வாராங்க. பவுனி வந்த உடனே அந்த இடம் 2ஆ பிரியும். இப்ப நம்ம இங்க இருந்து நேர ஆற்றூருக்கு போறோம். ஆற்றூருக்கு போய் ஜங்ஷன்ல போனோன்னா ரோடு 2ஆ பிரியுதா? ஒண்ணு இடது பக்கம் போகுது, ஒண்ணு வலது பக்கம் போகுது. புரியுதானே? இப்போ அந்த ரோடு 2ஆ பிரியுது. வலது பக்கம் போற ரோடு தேசாதிபதியுடைய அரண்மனைக்கு போற ரோடு. தேசாதிபதியுடைய அரண்மனைக்கு வலது பக்கம் ரோடு போகும், இடது பக்கம் ரோடு தேவாலயத்துக்கு போகும். நல்லா மனசு வச்சுங்க. வலது பக்கம் ரோடு எங்க போகும்? அரண்மனை, பிலாத்துடைய அரண்மனைக்கு போகும். இடது பக்கத்தில் உள்ள ரோடு தேவாலயத்துக்கு போகும். இப்ப இயேசு அந்த இடத்துல வந்து நிற்கிறார். எங்க போறது? அவர் யார்? அவர் ராஜாவா இருந்தா அரண்மனைக்கு போனோம், அவர் ஆடா இருந்தா தேவாலயத்துக்கு போனோம். இயேசு ஆடா ராஜாவா? யோசிக்கல. இயேசு ஆடா ராஜாவா? ஆடா ராஜா இல்லையா? அப்ப இயேசு எங்க போனோம்? அவர் முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது.
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசு யாரு? தேவ ஆட்டுக்குட்டி. அவர் எங்க போனோம்? தேவாலயத்துக்கு போகணும். அவர் தெரிந்து கொள்ள வேண்டியது தேவாலயம். இன்னொரு வசனத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 36 37 சொல்லுங்க. இயேசு பிரதியுத்தரம், என் ராஜ்யம் உலகத்துக்கு அல்லன்னு சொல்லி வருகிறார். 37ஆம் வசனம் சொல்லுங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஏசப்பா, ஆட்டுக்குட்டியானா அவர் தேவாலயத்துக்கு போனோம், ராஜாவானா இப்ப அவர் ஆட்டுக்குட்டியா இருக்கிற ராஜாவா இருக்க, இப்ப எங்க போவாரு? இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதை. நல்லா கவனிங்க. இயேசு எங்க போவார்? இயேசு எங்கே போவார்? தேவாலயத்துக்கு ஏன் போகணும்? ஏன் தேவாலயத்துக்கு கொண்டு போகணும்னா, அன்றைக்கு நடந்த ஆபிப் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு தான் பஸ்காவுக்குரிய ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுகிற நாள். அந்த பஸ்காவுக்குரிய ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளு, தன்னை அந்த ஆட்டை ஆசாரியருக்கு காண்பிக்கணும். 10ஆம் தேதியில ஆசாரியருக்கு காண்பிச்சு 4 நாள் வச்சுட்டு தான் எழுதணும், அதை பலி செலுத்தணும். இயேசு ஆட்டுக்குட்டியானா தேவாலயத்துக்கு போய் தன்னை காண்பிக்கணும். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு ராஜா. கழுதை மேல வந்தாரு. சாலமன் கழுதை மேல வந்த போல இயேசு கழுதை மேல வந்தானா அப்ப அவர் ராஜா. இப்ப முடிவு ஏசப்பா கையில தான் இருக்கு. நாமளா இருந்தா எங்க போ? 2 பாதை இருக்கு, 2 பாதை இருக்கு. ஒரு பாதை அரண்மனைக்கு போகிற பாதை. நல்லா கவனிங்க. அந்த நாளிலே இயேசுவுக்கு பின்தொடர்ந்து வந்தவங்க, இயேசுவுக்கு பின்தொடர்ந்து வந்தவங்க பல லட்சம். இயேசுவை எதிர்கொள்ள வந்தாங்க. நம்ம யோவான் 12ல பார்த்தோமே, குருத்தோரை பிடித்து கொண்டு ஊர்ல உள்ள ஜனம் எல்லாம் வந்துட்டானுங்க. மொத்தமா வேதவசனம் ஒரு வேத பண்டிகை சொல்லுகிறார், சுமார் 25 லட்சம் ஜனங்கள் அன்னைக்கு யூதேயாவில் இருந்தாங்க. 25 லட்சம் ஜனங்களுக்கு தலைவரா இயேசு நிற்கிறார். இயேசு நினைச்சா அந்த 25 லட்சம் ஜனங்களோடு அரண்மனையில போய் சோதரம் பிலாத்துடைய அரண்மனையை போய் அவர் அப்படியே கீழே தள்ளிட்டு அங்க ராஜாவா இருக்க முடியும். இயேசுக்கு அன்னைக்கு வல்லமை இருந்துச்சு, இயேசுக்கு அன்னைக்கு பலன் இருந்துச்சு. சுற்று சும்மா 25 லட்சம் ஜனத்துடைய பவர் இருந்துச்சு. கவனிங்க. ஆமென். இயேசு இங்க முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார். இயேசு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார். அரண்மனைக்கு போனா சிங்காசனம், அரண்மனைக்கு போனா ராஜரீக வாழ்வு, அரண்மனைக்கு போனா சுகபோக வாழ்வு. பரலோகத்தின் பிதா ஒரு திட்டம் வச்சிருக்க, 1000 வருட அரசாட்சி. சிலுவைக்கும் போக வேண்டாம், ஒண்ணுக்கும் போக வேண்டாம், நேர அரண்மனைக்கு போய் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இயேசுவால் அதற்கு முடியும். இயேசுக்கு அது வல்லம் உண்டு, கழிவு உண்டு. ஆமென். ஆனா தேவாலயத்துக்கு போனா இயேசு பிடிக்கப்படுவாரு, சோழிய ஒதுக்கிடுவானு. ராஜரீக வாழ்க்கையா, பலி வாழ்க்கையா? இரு சந்தியில் கட்டப்பட்ட கழுதை. இப்ப ராஜரீக வாழ்க்கையை தெரிந்து கொள்வதா, பலியாக தன்னை ஒப்பு கொடுப்பதா? சிங்காசனத்தை தெரிந்து கொள்வதா, சிலுவையை தெரிந்து கொள்வதா? ஒரு பக்கம் சிலுவை, இன்னொரு பக்கம் சிங்காசனம். எதை தெரிந்து கொள்வது? இரு வழியில் கட்டப்பட்ட கழுதை. இப்ப நம்ம கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன அரண்மனைக்கு போனா மதிப்பு மரியாதை, அரண்மனைக்கு போனா சுகபோக வாழ்க்கை, 1000 வருட அரசாட்சி, மொத்தத்தையும் கண்ட்ரோல கொண்டு வந்துடலாம். தேவாலயத்துக்கு போனா முடிவு அவமானம், நிந்தை, பாடு, அடி, உத, சிலுவை, பலவிதமான மோசமான நிகழ்வுகள். இயேசு இப்ப 2இல் எதை தெரிந்து கொள்வதுங்கிற கட்டாயத்துக்குள் வந்து விட்டார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே மோசேயை குறித்த ஒரு காரியம் வருகிறது. மோசேயை குறித்த ஒரு காரியம் வருகிறது. எபிரேயர் 11ஆவது அதிகாரத்திலே மோசேக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவன் ராஜா அரண்மனையில வாழ்ந்தான். அவனுக்கு மிகப்பெரிய கிருபைகள் இருந்துச்சு. பெரிய ராஜாவாக வீற்றிருக்க வேண்டியவன்.
அவன் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில வந்தான். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிச்சுங்க, எல்லாரும் பைபிளை கவனிச்சுக்கீங்க. விசுவாசத்தினால மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அவனுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. ராஜா வாழ்வா இல்ல துன்பத்தின் ஊடாய் செல்லுகிற வாழ்க்கையா? ஜனங்களோடு சேர்ந்தா நல்ல அடி கிடைக்கும், உத கிடைக்கும், துன்பம் இருக்கு, பாடு இருக்கு, வேதனை இருக்கும். ஆனா அரண்மனையில் இருந்தா ராஜரீக வாழ்க்கை, பார்வன் என்கிற அதிகாரம் கிடைக்கும். எதை தெரிந்து கொள்வது? மோசைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது வேதவசனம் சொல்லுகிற மோசே பாடுகளை தெரிந்து கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. அவன் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். நமக்கு முன்னாலேயும் 2 வழி இருக்கு. எங்க போறீங்க? ஒரு வழி இடுக்கமான வழி, ஒரு வழி விசாலமான வழி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 13, 14 நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிச்சீங்க. எல்லாரும் பைபிள் வசனத்தை கவனிச்சீங்க, எல்லாரும் வசனத்தை கவனிச்சீங்க. 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை சுட்டி காட்டி, இடுக்கமான வாசல் வழியாக உள்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இரு வழியில் சந்தியில் கட்டப்பட்ட கழுதை. எதை தெரிஞ்சுக்க போறீங்க? 2 பாதை நமக்கு இருக்கு. ஒண்ணு விசாலமான பாதை, அங்க மதுபானம் உண்டு, வெறி உண்டு, விபச்சாரம் உண்டு, வேசித்தனம் உண்டு, ஆடம்பரம் உண்டு, விளையாட்டு உண்டு, எல்லாம் உண்டு. ஒரு பாதை இடுக்கலான வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படித்தான் வாழணும், சில நியமங்கள் உண்டு, சில நியமங்கள் உண்டு. நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க? முடிவு உங்க கையில் தான் இருக்கு. இயேசு ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார். இயேசு சிங்காசனத்துக்கு போகாம சிலுவைக்கு போவதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அரண்மனைக்கு போகாம தேவாலயத்துக்கு போவதை தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர், நான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் பாடுகள் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும் நான் ஓடி என்னுடைய சுகபோக வாழ்க்கையை நான் தேட மாட்டேன். நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பாருங்க, வாசிக்கும் போது கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே, நான் இந்த பக்கத்துல போனா என்ன அடிப்பாங்க, உதைப்பாங்க, குத்துவாங்க, என்னுடைய சரீரத்தெல்லாம் கிழிப்பாங்க, நான் ரத்தம் சிந்த வேண்டி இருக்கும், வேதனைப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும், கெட்ட வார்த்தை போட்டு ஏசுவாங்க, இவன் என்னைக்கு எப்ப சாவான காத்து, என் சாவுக்கா காத்து இருப்பாங்க, என்ன திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை எல்லாம் பண்ணுவாங்க ஆண்டவரே. ஆனா அங்க போனா அப்படி இல்ல, நான் ராஜாவாக வீட்டு இருக்கலாம். ஆனாலும் இப்ப நான் அதுக்கு இல்ல, இதற்காகவே வந்தேன். கரங்களை தட்டுவீங்களா ஆண்டவருக்காக? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 45ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. இயேசு தம் முதல் வருகையிலே ஒரு பலியாடாய் நம்மை மீட்கும்படியாய் வந்தார். இயேசு 2வது வருகையிலே ராஜாவாக ஆளுகை செய்யும்படி வருவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது கேள்வி, ஓசன்னா என்று கம்பீரித்தவர்கள் சிலுவையில் அறையும் என்று ஏன் கத்தினார்கள்? ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பேசி வந்ததில் புரிஞ்சு. 3வது கேள்வி, ஓசன்னா 4/10ஆம் தேதி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லிட்டு தொண்டைகளியே கத்தனா, எல்லாரும் தொண்டை கட்டி இருக்கும் போல இருக்கு. ஆனா இப்ப வந்து நிக்கிறாங்க, வந்து நிற்கும் போது எல்லாரும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். அந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனம் வாசித்தோம் இல்ல, இன்னைக்கு வாசிக்க கேட்டோம் இல்ல, அந்த வசனம் சொல்லி
இருக்கு. இயேசு வர்றான்னு கேள்விப்பட்டோன்னு எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சந்தோஷமா ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போனாங்க. அவர் அப்படியே ஸ்தோத்திரம் அந்த பவுனி முடித்து அந்த இடத்துல வந்தாரு. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 19ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். உலகமே இயேசுக்கு பின் சென்று. அன்னைக்கு அவரோட உலகம் யூதேயா தான். அப்ப ஒருத்தர் கூட பின்மாற்றத்தில் போய் எல்லாரும் மொத்த யூதேயாவும் யார் பக்கம் நிக்கி? இயேசுங்க பக்கம் நிக்கி. அங்க எதிர்கொண்டு வந்த குருத்தோலையை பிடிச்சிட்டு வந்தாங்க தெரியுமா? அவங்க வந்தது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்தாங்க. அங்க அவர்களிடத்திலே பரிசேயர்கள் இருந்தார்கள், அவர்களிடத்திலே சதிசேயர்கள் இருந்தார்கள், அவர்களிடத்திலே எசினையர்கள் இருந்தார்கள், வேத பாரகர்கள் இருந்தார்கள், சோதரம் பிரதான ஆசாரி இருந்தார்கள், சனகரிபி சங்க. இவங்க எல்லாம் யாரையா? பழைய பாட்டில் இவங்க பேரே சொல்லலையே, பழைய பாட்டில் இது எதுவுமே வரலையே, திடீர்னு புதிய பாட்டில் எப்படி வந்தாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ராஜாக்களுக்கா எது நோக்கி காத்திருந்து ரொம்ப நாளா காத்து இருக்கிறாங்க. ஒரு சோதரம் 200 வருஷம் அவங்க ரொம்ப நாளா காத்திருந்து அவங்களால சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ விடுதலை அடையணும், எப்படியாவது ரோமருடைய கையிலிருந்து விடுதலை அடையணும் சொல்லி சில சங்கங்கள் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. அதுல ஒரு சங்கம் தான் பரிசேயர் கூட்டம், இன்னொரு கூட்டம் சதிசேயர் கூட்டம், இன்னொரு கூட்டம் எசனேயர். அவர்கள் தீவிரவாதிகள். அடித்தடி சுபாஷ் சந்திர போஸ போல. ஆனா அந்த இன்னொரு சில கூட்டங்கள் இருக்கிறது மகாத்மா காந்தியை போல அகிம்சா வழியில போராடி, எப்படி நமக்கு விடுதலை வேணும், அகிம்சா வழியில போராடும். ஆனா இந்த எஸ்னேயர் இருக்காங்க, அவங்க தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதி கூட்டத்தில் ஒருத்தன் இயேசுக்கு சீசன் வந்தான், யூதா அப்படின்னு சொல்லி ஒருத்தன். அப்ப இப்ப ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நம்ம விடுதலை அடையணும். இப்படி சும்மா ஜோம் பண்ணிட்டே இருந்தா ஒண்ணு விடுதலை வராது. அப்படின்னா நம்ம போராடணும். அப்படி போராடுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள், சங்கங்கள் தான் பரிசேயர், சதிசேயர், எசினேயர்கள். இதை தாண்டி வேத பார்க்கணும், வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஊழியர் கூட்டம், பிரதான ஆசிரியர், முக்கியமான தலைவர். இவர்களுடைய 72 பேர் சேர்ந்த ஒரு கோர்ட், ஒரு அமைப்பு இருந்து, அதுதான் சனகரிப் சங்கம். சனகரிப் சங்கம் கோர்ட், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோர்ட். இப்ப எல்லாரும் நல்ல கவனிங்க, எல்லாரும் சங்கமா பிரிஞ்சு அமைப்பா பிரிஞ்சு போராடணும் சொல்லி இந்த ராஜாக்களுக்கு விரோதமா போராடி கொண்டு இருந்தாங்க. அப்படி போராடி நிறைய எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும் விரும்பியும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கல. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் திடீர்னு இயேசு கழுதையில வாரார் என்ற செய்தி எருசலேம் முழுவதும் கேள்விப்பட்ட உடனே, எருசலேம் முழுவதும் கேள்விப்பட்டிருந்தால் எல்லாரும் சேர்ந்து இப்ப இயேசுக்கு எதிர்கொண்டு வருங்க. ஏன்னா இயேசு யாரு? தாவீதின் குமாரன், யூதர்களுடைய ராஜா. அல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோ. இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோ. வேக சென்றிடுவோ, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நாமக்கே, என்றும் ஓசன்னா ஜெய நாமக்கே. அல்லேலூயா துதி மகிமை. எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்னை போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமகே, ஓசன்னா ஜெய நமகே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப எல்லாருடைய பயங்கரமான எதிர்பார்ப்பு என்ன? ராஜா வந்தாச்சு, ரோமர்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். அந்த காலத்தில் ரோமர்களுடைய கீழே பணியாற்றினவர்கள், அதாவது தேசங்களை பிரிச்சு வச்சிருந்தாங்க, யூதேயா,
கலிலேயா சமாரியான்னு சொன்ன ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு தேசாதிபதி இருந்தான். இயேசு பிறந்த போது எருசலேமுடைய தேசாதிபதி ராஜாவாக ஏரோது இருந்தான். அந்த பிற்காலத்தில் சில பிரச்சனை வந்தபடினாலே ஏரோதை அவனை கலிலேயாவுக்கு அனுப்பிட்டு, ஏரோதுடைய வம்சத்தை கலிலேயாவுக்கு அனுப்பிட்டு, அங்க கலிலேயாவில் இருந்த பிலாத்துவை இப்ப யூதேயாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காலத்துல தேசாதிபதியா பிலாத்து இருந்தான். இப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்ப நம்ம சுமார் 25 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாருமா சேர்ந்து போய் இயேசுவோடு பின்னாடி போய் பிலாத்துவ அப்படியே இயேசு நினைச்சுவாரு, அப்படியே சிங்காசனம் தூக்குவாரு. நமக்கு அடி ரொம்ப பிடிக்கும்ல. உடனே அந்த காலத்துல வாழ்க்கை தானே, இயேசு எடுப்பார் வாழை, பிலாத்து வாழை எடுத்து ஆட்டி எம்ஜிஆர் நம்பியார் அடிச்ச போல விட்டு கனவு காண்றான். பாரு இன்னைக்கு சம ஃபைட் இருக்கும். யாருக்கு? பிலாத்து இயேசு உனக்கு பயங்கரமா ஃபைட் பண்ண போறாங்க. ஆண்டு பிடி போட்டு தும் தும்னு குத்த போறாரு, அடிச்சு நொறுக்க போறாரு. எல்லாருடைய கனவுகளும் ஃபைட். அல்லேலூயா. அடி புஷ் புஷ் குத்துவார், அடிப்பார், நோட்டுக்குவார். நம்ம பாரு எல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டு அமைச்சர்கள் எல்லாம் தூக்கி எறியணும். அடுத்து நான் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நான் தான் எஜுகேஷன் மினிஸ்டர், நம்ம தான் ஆளுகை செய்ய போறோம். அவர் வந்துட்டார், ராஜா வந்துட்டாரு, அவர் சிங்காசனம் நம்ம தான் ஆளுகை செய்யணும். எல்லாரும் பயங்கரமான கனவுகளோடு தான் குருத்தோலையை பிடிச்சிட்டு வந்து அப்படியே எதிர்கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா இயேசு இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்பிட்டார். எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. அவர் கழுதையில வந்ததுனால ராஜா, ஆனா அவர் போக வேண்டிய இடம் அரண்மனை. போகாம இப்ப எங்க போறாரு? தேவாலயத்துக்கு போறாரு. எல்லாருடைய கனவுகளும் கலைஞ்சு போச்சு. எல்லாருடைய கனவுகளும் கலைஞ்சு போச்சு. மொத்த கூட்டத்துக்கும் பயங்கர அதிர்ச்சி. வந்து ஒரு 2 ஃபைட்டை பார்க்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணி போட்டு பயந்தாங்கொழி போல தேவாலயத்துக்கு போயிட்டாரு. இவனை நம்பினது வேஸ்ட். நல்ல காணிங்க. மக்கள் நம்மிடத்தை சிலதை எதிர்பார்ப்பாங்க. நம்ம எதிர்பார்த்தபடி மக்கள் நம்ம நடக்கலன்னா அடுத்து புரிஞ்சுக்கிங்க, அடுத்து சிலுவைதான் உனக்கு. அல்லேலூயா. அடுத்து சிலுவைதான். ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் உண்டு. எல்லாருக்கும் ஒரு சபையில 100 குடும்பம் இருக்குன்னா 100 குடும்பத்துல ஒரு 500 பேர் இருக்கு. 500 பேருக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு. பாத்துறீங்க, அந்த 500 பேர் தங்களுடைய விருப்பத்தை சபையிலே நடத்துவதற்கு பிரயாசப்பட்டா சபை சின்ன அபிநமாயிடும். அதனால தான் ஒரே சிந்தியோட கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை வச்சிருப்பார். அந்த ஊழியக்காரன் கட்டுப்பட்டு நடந்த அவங்க வாழ்க்கை எதிர்கான ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து அவங்க விருப்பத்தை நிறைவேற்றல. இயேசு கிறிஸ்து அவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றல. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் வேற, அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் வேற. இப்போ 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 அவரை கொல்லுவதற்கு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அவர்களுடைய விருப்பம் நிறைவேறாமல் போன போது இயேசுக்கு எல்லாரும் பகையாளிகளாய் மாறுகிறார்கள். சுமார் 25 லட்சம் ஜனங்களிலே ஏறத்தாழ எல்லாருமே இயேசுக்கு சத்துருவாய் மாறி போனார்கள். இயேசு கைது செய்யப்படுகிறார். இயேசு இப்ப நியாய விசாரணைக்காக பிலாத்துவுக்கு முன்பதாக கொண்டு போடப்படுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துடைய விசாரணை வருகிறது. விசாரணை வந்த போது அவன் பார்க்கிறான், பிலாத்து பார்க்கிறான், தேசாதிபதி பார்க்கிறான், பார்த்து இயேசுவை விசாரிக்கிறான். ஆனா எந்த குற்றத்தையும் இயேசுவிடத்துல அவனால் பார்க்க முடியல, எந்த குற்றத்தையும் பார்க்க முடியல. 13ஆம் வசனம் சொல்லுகிற பாருங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லை என்றா? அவரோ ஒரு வார்த்தையை மாறு உத்தரமாய் சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டு காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்களை கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்கு விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். அல்லேலூயா. மாமா சோதரன், அங்கே பரபாஸ் என்கிற ஒருத்தன் இருக்கிறான். இப்ப பரபாஸ் அவன் தேசாதிபதி கேட்கிறான், நான் யாராவது ஒரு ஆளை விடுதலை பண்ணணும். இங்கே ஒருவன் அடைக்கப்பட்ட நிலைமை இருக்கிறான், பரபாஸ் ஒருத்தன் இருக்கிறான், அவனை விடுதலை பண்ணணுமா இல்ல இயேசுவை விடுதலை பண்ணணுமா? ஒரு கேள்வி. எல்லாம் ரெண்டு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இயேசுவை விடுதலை பண்ணவா பரபாச விடுதலை பண்ணவா? இந்த பரபாஸ் யாரு? ஒரு கேள்வி. நான் நிறைய பேருடைய கேள்வி, யாரு அந்த பரபாஸ்? திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்திருக்கான், இயேசு காலத்துல உள்ள வந்திருக்கிறான். யார் அப்படின்னா, தேசம் விடுதலைக்கு வேண்டி கலவரம் பண்ணி அநேக கொலை செஞ்சவன் இந்த பரபாஸ்.
அதாவது யார் யூதர்கள் அவன் கொலை செய்யல, கலவரம் பண்ணி இந்த விடுதலைக்காய் போராடினா பாத்தீங்களா, பாத்தீங்களா நிறைய பேர் வெள்ளக்காரங்களை கொலை பண்ணாங்களா. அதே போல இந்த பரமாசு என்கிறவன் விடுதலைக்காய் போராடி நிறைய ரோம படை வீரர்களை கொலை செய்த ஒரு கொலை குற்றவாளியாக இவன் ஜெயில போய் இருக்கிறான். இப்போ பிலாத்து கேட்கிறான், யாரதான் விடுதலை பண்ணணும்? இப்ப ஜனங்க முடிவு எடுக்கிறாங்க, இவரால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா பயந்தாங்கொல்லி எங்க போயிட்டாரு, ராஜாவுக்கு பயந்து தேவாலயத்துக்கு ஓடி போயிட்டார். அதனால நீ ஒரு பிரயோஜனம் தீர்மானம் பண்ணாங்க. ஆனா இங்க ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் நமக்காக போராடுகிறவன், நமக்காக போராடுகிறவன், நமக்காக நியாயத்தில் இருக்கிறவன். இவன் தான் கேள்வி கேட்கிறவன். நமக்கு எது ஒண்ணாலும் இவன் கேட்பாப்பா. சமுதாயத்தில் இவன் பெரிய ஆளு, இவன் நமக்காக போராடி தான் உள்ள போனான். நமக்கு தலைவன் யார் தான்? பரபாஸ். நமக்கு தலைவன் பரபாஸ். இப்ப பரபாச பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இவன் ஒரு கொலை குற்றவாளி, கலவரம் செய்கிறவன். இவன் வேலையே சண்டை பிடிக்கிறது, இவன் வேலையை கலவரம் பண்றது, இவன் யாரையும் எப்படியாவது பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பான். இவன் சில திட்டங்களை, தனக்குன்னு சில திட்டங்களை வச்சிருப்பான், சட்ட திட்டங்களை வச்சிருந்து ராஜாவுக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா போராடுகிற போராளி. இப்ப பிலாத்து கேட்கிறான், யாரதான் விடுதலை செய்வோம்? யாரை விடுதலை? நம்மளா இந்த யாரதான் கேட்போம் சொல்லுங்க? புரோஜனமற்ற இயேசுவை கேட்போமா, புரோஜனமுள்ள பரபாசை கேட்போமா? முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஜனங்களுக்கு முன்னால இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதைகளாய் இப்ப ஜனங்க நிக்கிறாங்க. யார் நம்ம விடுதலை பண்ணுவது யோசிக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் பரிசேயர்களும் எல்லாரும் ஜனங்களை தூண்டி விடுறாங்க. நீ சொல்லு, சத்தமா சொல்லு, பரபாஸ் பரபாஸ் சொல்லு. ஜனங்களை தூண்டி விடுறாங்க. பின்னாடி இருந்து ஜனங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, பரபாசை விடுதலை செய்யும், பரபாசை விடுதலை செய்யும். அப்ப பிலாத்து கேட்கிறான், அப்ப இவரை இந்த இயேசுவை என்ன பண்ண? ஓ, பரபாசனை விடுதலை பண்ண, இவரை என்ன பண்ண? இவனை சிலுவையில் எவ்வளவு வஞ்சகம் பாத்தீங்களா? தங்க வாஞ்சியை நிறைவேற்றல என்கிறதுக்காக, தங்களுக்கு ஒத்து போகல என்கிறதுக்காக, தங்களுக்கு அனுகூலமா நடக்கவில்லை என்பதற்காக ஒருத்தரை சிலுவையில் அறையும். எவ்வளவு வேதனை நிறைஞ்ச தெரியுமா அந்த சிலுவை பாடு? எவ்வளவு கஷ்டமானது தெரியுமா அந்த சிலுவை? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், தங்களுடைய வாஞ்சியை நிறைவேற்றாத இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்க இருக்கிறீங்க. நீங்க இதுல யாரை தெரிந்து கொள்வீங்க? நீங்களா இருந்தா யாரை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க? அந்த சூழ்நிலை இருந்திருந்தா நான் கண்டிப்பா இயேசுவை தெரிஞ்சு கொண்டிருக்க மாட்டேன். நீங்க ஒருவேளை பரிசுத்தவான்களா இருக்கலாம், நீங்க இயேசுவை தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலை நானா இருந்தாலும் யாரை தான் தெரிந்து கொள்வேன்? அதனாலதான் இயேசு சிலுவையில சொன்னார், பிதாவே தெரியலப்பா, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, பரபாஸ் யாருன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சிலுவையில இயேசு சொல்றோடைய முக்கியமான காரியம் அதுதான். தெரியாம பண்ணிட்டு இருக்காப்பா. என்ன குறித்தும் தெரியல, பரபாச குறித்தும் தெரியல. இயேசுவை சிலுவையில அரைஞ்சாங்க, பரபாச விடுதலை பண்ணாங்க. நாட்கள் போச்சு. இந்த பரபாஸ் ஒரு பெரிய இவனா ஒரு போராளியாய் மாறினான், பயங்கரமான போராளியாய் மாறி ஜனங்களுக்குள்ளாலே கலவரத்தை ஏற்படுத்தி விட்டான். அந்த கலவரம் பற்றி பிடிச்சு நிறைய சங்கங்கள் ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமா ரோமர்களுக்கு விரோதமா எழும்புறாங்க. கிபி 70வது வருஷத்துல ரோம சக்கரவர்த்தியாகிய நியூரோ வந்து எல்லா யூதர்களையும் வெட்டி போட்டான். இந்த பரபாச விடுதலை பண்ணி இயேசுவை சிலுவையில அறையில கத்துனா இல்ல, எல்லாமே வெட்டி போட்டான். ஒண்ணும் இல்லாம ஆக்கி எருசலேமை நொறுமூலமாக்கி அதிலே ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு ஆங்காங்கே உலகம் முழுவதும் சிதறடிக்க போயிட்டு 1948 வருஷம் வரையிலும் சிதறி போய் காணப்பட்டார்கள். திரும்ப 1948 வருஷம் தான் அவங்களுக்கு திரும்பவும் பாலஸ்தீனாவிலிருந்து கொஞ்சம் இடத்தை பிரிச்சு இஸ்ரவேல், இன்னைக்கு அதுக்கு பேர் இஸ்ரவேல் தேசம், சின்ன ஒரு நாடு வளர்ந்து பெரிய நாடா இருக்க வேண்டிய சின்ன நாடா இன்னைக்கு சின்ன ஒரு நாடா இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தாங்கள் செய்வது என்னதென்று இன்னைக்கு அதை தான் கிறிஸ்தவன் செஞ்சிட்டு இருக்கு. குருத்தோலைகளை பிடிச்சிட்டு பவனி போன தாங்கள் செய்வது என்னன்னு தெரியல. அதுக்கு முடிவு என்ன? உன் பவனியுடைய முடிவு என்ன? போற வழியில சர்பத்து கிடைக்கும், ஏதோ தண்ணி கிடைக்கும், அதுக்காகவா?
அதுக்காக கூட கொடியும் பிடிச்சிட்டு போனவன் தான், குருத்தோலையும் பிடிச்சிட்டு போனவன் தான், கிளைய தரிச்சவன் தான். கத்துலாம் பாத்தீங்களா ஒரு நாள்? அந்த கூட்டத்தில் இல்ல நம்ம இருக்க வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தன்னை ஒரு பலியாட, பஸ்கா ஆட்டுக்குட்டி 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளணும், பிடிக்கணும். இயேசு 10ஆம் தேதி தேவாலயத்தை தன்னை வெளிப்படுத்தினார். நான் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கரங்களை தட்டி. உலகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க வந்த நாள் தான் குருத்தோலை ஞாயிறு. ஆமென். அப்ப குருத்தோலை ஞாயிறு என்பது பமுனி போறது, ஊர்வலம் போற ஞாயிறு அல்ல. நம்மை மனசார தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய நாள். நம்ம யாருமே யோக்கியர்கள் கிடையாது. எல்லாருக்கும் பாவம் இருக்கு, எல்லாம் பாவ சுவாபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கப்படணும். அதனால வேதவசனம் சொல்லுகிறது, ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் அப்படியே 1, 2 ஆகிய வசனங்களுக்கு நேராக வரும் பொழுது நான் வாசிக்கிறேன். நீங்க நல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, பைபிள் எடுத்துவீங்க, கவனிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1, 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். குருத்தோலை ஞாயிறு என்பது அர்ப்பணிப்பின் நாள். இயேசு அன்னை தன்னை அர்ப்பணிக்கும்படியா வந்தா. நான் தான் அந்த நபர், நீங்க தேடிக்கொண்டிருக்க நபர் நான் தான், இந்த உலகத்தின் ரட்சகன் நான் தான். ஆண்டவருக்கு தெரியும், அடிப்பாங்க, எல்லாம் தெரியும். ஆண்டு எல்லாத்தையும் ஆண்டு சொல்லிட்டாரு, சீசி இப்படி எல்லாம் நடக்கணும் சொல்லிட்டாரு. தெரிஞ்சும், எவ்வளவு தெரிஞ்சும் நமக்காக, எனக்காக, நான் அதான் சொல்லி, எனக்காக அவர் பூமியிலே வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த நாள் குருத்தோலையை பார்க்கும் போதெல்லாம் நம்ம நினைக்கணும், எனக்காக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்த நாள். எனக்காக அடிக்கப்படுவதற்கு, உதைக்கப்படுவதற்கு, குற்றம் சாட்டுவதற்கு ஒப்பு கொடுத்த நாள் இந்த நாள். அப்படின்னு நம்ம அர்ப்பணிப்போமா? எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க விரும்புறீங்க? நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா தான் இந்த பண்டிகை மகிமையான பண்டிகை. இல்லைன்னா கிறிஸ்துவை சிலுவையில அறைந்தவங்க நம்ம தான். யாரெல்லாம் நம்மளை ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கலையோ நம்ம தான் திரும்ப திரும்ப அரைஞ்சிட்டே இருக்கிறோம். அவங்க ஒரு நாள் தான் அரைஞ்சாங்க, நம்ம டெய்லி இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கை வேண்டாம். நம்ம அர்ப்பணிப்போம். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஜெபம் செய்வோமா? எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஒரு 3 கேள்விக்குரிய பதில பார்த்தோம். அது மூன்றாம் கேள்வி, ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தவர்கள், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள், அவங்க விருப்பம் நடக்கல. ஏசப்பா, இன்னைக்கு வரையிலும் ஏன் விருப்பம் நடக்கணும் தானேப்பா உங்ககிட்ட தாங்க சண்டை போடுறோம். எங்க விருப்பம் நடக்கணும் தானே ஆண்டவனுக்கு சபைகளை சண்டைகள், எங்க விருப்பம் நடக்கணும் தானே ஆண்டவனே குடும்பங்கள சண்டைகள், எங்க விருப்பங்கள் நடக்க வேண்டும் என்று தானே ஆண்டவனே நாடுக்கு நாடு சண்டைகள். ஆமாப்பா, அப்படிதான்ப்பா நாங்க போயிட்டு இருக்கிறோம். இல்ல உங்க சித்தத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற நாளா இந்த நாள் எங்களுக்கு மாறுவதா? எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்தவர்களா? அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாளில ஞாயிற்றுக்கிழமையில இந்த குருத்தோலை ஞாயிற்று என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். உங்க கருத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். கருத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. 4 நாட்களுடைய மக்களுடைய மனநிலைமை மாறி போனது. 4 நாட்களிலே எல்லாருடைய மனநிலைமை மாறி போனது. அதிலே நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டவங்க, நிறைய பேர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அற்புதங்களை பெற்றவர்கள், நிறைய பேர் இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தினால் நன்மை பெற்றவங்க, நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால அற்புதங்களை பெற்றவங்க, சமாதானத்தை பெற்றவங்க, நன்மை பெற்றவர்கள் எல்லாரும் அவருக்கு எதிராய் மாறினார்கள். 4 நாட்களுக்குள்ளாலே 4 நாட்கள் எல்லாம் மாறினார்கள். நிறைய பேர் அற்புதங்களை அனுபவித்தவர்கள் இப்ப இயேசுவை சிலுவையில் அறையும் என்று நின்றார்கள். காரணம்,
அவங்க விருப்பத்தை அவர் நிறைவேற்றல. ஏசப்பா, எங்க விருப்பம் இல்லப்பா, உங்க விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் இதோ எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடு. ஒரு நிமிஷம் பேசுங்க ஆண்டவர்கிட்ட, ஒரு நிமிஷம் பேசுங்க அப்பா கிட்ட. இன்னும் இருந்தால் புதிய சிருஷ்டியா மாறணும் ஆண்டவரே. எனக்காக உம்மை ஒப்பு கொடுக்க வந்த நாள் இந்த நாள். பாடுகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ள வந்த நாள், சிலுவையை ஏற்றுக்கொள்ள வந்த நாள். இந்த நாள் உங்க கருத்துல என்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். உங்க கருத்துல என்னை முழுமையாக தருகிறேன் ஆண்டவர். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, உமக்கு பிரியமானது எது, நன்மையானது எது என்று பகுத்தறியத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. எங்க கரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த குருத்தோலை உம்முடைய அர்ப்பணிப்பை காட்டுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தபடியால் நன்றி ஆண்டவர். இதோ இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவங்க இன்னைக்கு சத்தியத்தை புரிஞ்சிருக்கிறாங்க, இவங்க சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க. தங்களை முழுமையாக அர்ப்பணித்து தேவ சித்தம் நிறைவேறும்படி தங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வெள்ளிக்கிழமை நடக்கிற புனித வெள்ளிக்கிழமை ஆராதனைகளை ஆசீர்வதித்து தாங்க. அந்த நாளில் வார்த்தைகளை பேச போகிற 7 பேரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சிறப்பு உரை கொடுக்க போகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. நல்ல நன்மையான ஈவுகள் உண்டாகும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுதல் ஞாயிறு ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. அன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உணவு கொடுக்க பொறுப்படுத்திக் கொண்ட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அதே போல புனித வெள்ளிக்கிழமை அன்று மதிய உணவு கொடுக்கும்படியா பொறுப்படுத்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். 2 குடும்பங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவீரா. புனித வெள்ளிக்கிழமை ஆராதனையில் மகிமை வெளிப்படட்டும். உயிர்த்தெழுதல் ஞாயிறு ஆராதனையில் மகிமை வெளிப்படட்டும். இந்த நாட்கள் சிறப்பாய் சமாதானமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீரா. இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமும் சமாதானமும் மன மகிழ்ச்சியுமாய் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் கடைசி வாரம் நடக்க இருக்கிற கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த திருச்சபையில் நடக்கிற கன்வென்ஷன் மூலமா அந்த சபைக்கும் அந்த கிராமத்திற்கும் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க கரம் கூட இருக்கட்டும், மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த ஆராதனை கலந்து கொண்ட எல்லாரும் நான் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு புது வாழ்வு, புது ஜீவியம் இவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்ற சதா நாட்கள் நம்மளோடு கூட தங்கி நிறைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமென்.